அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்யாதிபதியாகவும் திகழக்கூடிய புதன் தைரிய ஸ்தானத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் சுபத்துவ பாதையில் விளம்பருகிறாருங்க. அங்கு சூரியன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயின் ஆட்சி வீட்டில் நீச்ச நிவர்த்தி பெறும் புதன் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல செய்திகளை உங்களை தேடி வரும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே வித்யாகரகரான புதன் வலுவிழந்த நிலையில் வலம் வந்த சூழலில் பலம் பெற்று வலுவாக வலம் வரும் நேரம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. 6ஆம் இடத்தின் அதிபதி 4ஆம் இடத்திற்குள் வருவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் திகழ்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வித்யாகரகரான புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் பல வகையான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் திகழக்கூடிய வித்யாகரகரான புதனின் நீச்ச நிவர்த்தி என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த அறிவாற்றலை பெறும் அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நீங்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான காரிய தடைகளை விளக்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் சாதகமாக அமைவதால் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகி சிறப்பான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மிக வலுவாக நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். தைரியத்தில் வலுவிழந்த அமைப்பில் வலம் பெறுவதை விட 4ஆம் இடத்தில் பலம் பெறுவதால் உறுதியாகவே சிறப்பான வாய்ப்புகள் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். மிக வலுவாக சப்தம பார்வையை சூரியனுடன் இணைந்து தொழில் ஸ்தானத்தின் மீது செலுத்துவதால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எதை நினைத்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. கடுமையான கெடுபிடிகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கனகச்சிதமாக கிடைக்கும். கடல் தாண்டி சென்றாலும் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய வகையில் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எடுத்த முயற்சிகளில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதோடு உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். பங்குதாரர்களின் குணமறிந்து சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. கனிவான பேச்சின் மூலம் மிக பெரிய அளவில் லாபத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நீச்ச நிவர்த்தி பெறும் புதனின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே கிடைக்கும் வேளையாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. பண பற்றாக்குறை நீங்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் சற்று தாராளமாக கிடைக்கும். கடுமையான போட்டிகளும் நெருக்கடிகளும் விலகுவதோடு பல்வேறு வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியாக கையாண்டு முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் அவர் பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவதால் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் விலகுவதோடு மட்டுமல்லாது விவேகத்துடன் சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் மிக பெரிய அளவில் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருந்தாலும் கூட அந்த பிரச்சனையில் இருந்து வெளிவந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான ஆரிய தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் முற்றிலுமாக விலக்கி வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல தருணங்களில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. தன்னிகரற்ற வகையில் பெரும்பாலான நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என
என பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. குடும்பத்தில் பண கஷ்டம் நீங்கக்கூடிய வகையில் உபரி வருமானம் அதிகரிக்கும். சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான தடை விலகி சுப நிகழ்வுகள் சாதகமாக கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கல்விக்கு ஏற்றவாறு நல்ல வேலை இந்த தருணத்தில் கிடைக்கும். புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல மாதங்களாக முயற்சி செய்தும் கிடைக்காத வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பலருக்கு பல்வேறு வகையில சிரமம் சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகள் இருந்த சூழலில் அவற்றை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பிரபல நிறுவனத்துடன் பணி கிடைப்பதோடு மட்டுமல்லாது விரும்பியபடியே மனதிற்கு பிடித்த சிறப்பான மாறுதல்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்க போகிறது. பல வகையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. தொழிலை அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக மாறும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. வங்கிகள் மற்றும் இதர நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய தொழில் துவங்குதல், புதிதாக பல பணிகளை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் அடுத்தடுத்து உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய கிளை திறத்தல், புதிதாக பல மாற்றங்களை விரைவாக மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் அதிரடியான சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகளில் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் ஏராளமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. வருமானம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் தருணமாகவும் பல மடங்கு செல்வாக்கு உயர்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெயர் புகழ் அதிகரிக்கும். பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியலில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை எளிதாக செய்து முடிக்க முடியும். மாணவர்களின் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக கைகூடும். விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் தடையின்றி கிடைக்கும். பெரும்பாலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் நிம்மதி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்க போகிறது. எதையும் திட்டமிட்டு செமையாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.